ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பென் ஸ்பின்னிங்கோட மோஸ்ட் பாப்புலர் ட்ரிக்கான பென் ஸ்பின்னிங் தாமரம் ட்ரிக்கை எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அதுவும் வெறும் ஒரே ஒரு ரப்பர் பேண்டை வச்சு நம்மளால் இந்த ட்ரிக்கை வந்து கற்றுக்க முடியும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறது வீடியோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கற்றுக்க போகிற அந்த பென் ஸ்பின்னிங் தாமரம் ட்ரிக் எதுனா இந்த பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ பார்த்து இந்த பென் ஸ்பின்னிங் தாமரம் ட்ரிக் தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். அதுவும் வந்து இது ஜஸ்ட்டு வெறும் ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம தாமரம் செய்யணும்னா இந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். ஆக்சுவலி இது எப்படி கற்றுக்கணுங்கிறத நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அது பார்க்கனாலும் வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து பென் ஸ்பின்னிங் மோட் வச்சு கற்றுக்கிறது. இப்போ நார்மலாக ஒரு பெண்ணை வச்சு நம்ம எப்படி கற்றுக்கலாங்கிறத பார்த்தோம். அதை வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம நார்மலாக பென் ஸ்பின்னிங் தாமரம் ட்ரிக் கற்றுக்கணும்னா இந்த மாதிரி பண்ணணும். பட் இந்த மாதிரி தாமரம் ட்ரிக்கை வெறுங்கையை வச்சு செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டான ஸ்பீடு, கரெக்டான பேலன்சிங் வந்து பண்ண தெரியணும். ஸோ அப்போ தான் நம்மளால் இந்த தாமரம் ட்ரிக் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஆனால் வந்து எடுத்ததுமே பிகினராக வர நிறைய பென் ஸ்பின்னருக்கு இந்த ட்ரிக் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரியாது. ஸோ அதனால தான் இந்த ரப்பர் பேண்டை வச்சு நம்ம வந்து இந்த வீடியோவில் கற்று தர போகிறோம். இந்த ரப்பர் பேண்டை வச்சு கற்றுக்கிறப்ப நமக்கு வந்து போக இதோட ஸ்பீடு, இதோட பேலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறது நமக்கு போக தெரிஞ்சிடும். ஸோ வந்து அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரப்பர் பேண்டை கரெக்டாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 1ல் ஆள்காட்டு விரலுக்கும் ஆள்காட்டு விரலேருந்து நடுவிரலுக்கு இந்த ரப்பர் பேண்ட் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கணும். பார்த்துக்கிட்டிங்களா? இதான் வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல ரப்பர் பேண்டா, அதை வந்து இந்த பெண்ணை இந்த இடையில விட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை இப்படி வந்து இழுத்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு விரலேருந்து அதாவது கட்டை விரலேருந்து ஆள்காட்டு விரலுக்கு ரப்பர் பேண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்டெப் 2ல் இந்த பெண்ணை வந்து நம்ம இதுக்குள்ளே விட்டுக்கணும். இந்த மாதிரி இடையில இருக்க அந்த கேப்புக்குள்ளே விட்டுட்டு இதான் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 2 வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கிட்டு இப்படி வந்து இழுத்து வச்சுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். நம்ம உள்ள கேப்பில் விட்டு இப்படி இழுத்துக்கோங்க. ஏதோ எந்த அளவுக்கு இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. இதை வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே இந்த மாதிரி நம்ம வந்து இழுத்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 1ல் வந்து நம்ம வந்து 2 விரலுக்கு ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். ஸ்டெப் 2ல் இந்த மாதிரி உள்ள கேப்புக்குள்ளே விட்டு இந்த மாதிரி இழுத்துப்போம். ஸ்டெப் 3ல் நம்ம வந்து இந்த 2 விரலையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 விரலுக்கும் அது வந்து ஒன்றா சேர்த்துக்கணும். ரப்பர் பேண்டை பிரித்து அதாவது வந்து இழுத்து வச்சுக்கிட்டு இப்படி 2 விரலையும் ஒன்றா சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நூல் மாதிரி வருதா, இதை அப்படியே சுற்றி நம்ம இப்படி வச்சுக்கணும். இதுதான் ஸ்டெப் 3. புரியுதுங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம 2 விரலுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த கேப்புக்குள்ளே பெண்ணை விட்டுட்டு இழுத்துக்கிறோம் ஸ்டெப் 2ல். ஸ்டெப் 3ல் இந்த மாதிரி 2 விரலை ஜாயின் பண்ணி இப்போ வருது பாருங்கள் நூல் மாதிரி, இதை வந்து அப்படியே இந்த கட்டை விரலை சுற்றி இந்த 2 விரலுக்கு இடையிலேருந்து பிடிச்சிக்கணும். நார்மலாக நம்ம பென் ஸ்பின்னிங் செய்கிறப்ப இப்படி இந்த 3 விரலால் பிடிச்சிக்கணும். அப்படின்னு இந்த 3 விரலால் பிடிச்சிக்கிறோம்ல, இதே மாதிரி தான் ஸ்டெப் 3ல் நம்ம வந்து இழுத்து வச்சுக்கிட்டு இந்த 3 விரலால் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா தானாக இந்த பென் வந்து இங்கேருந்து இப்படி சுற்றிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். புரியுதுங்களா? நல்லா பார்த்துங்க. இப்படி சுற்றிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி செய்யணும். ஸோ ஸ்டெப் 1ல் நம்ம இந்த 2 விரலுக்கு இந்த ரப்பர் பேண்டை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். கட்டை விரலேருந்து ஆள்காட்டு விரலுக்கு. ஸ்டெப் 2ல் கேப்புக்குள்ளே அந்த பெண்ணை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் இழுத்துக்கிறோம். ஸ்டெப் 3ல் இந்த 2 விரலையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு நூல் மாதிரி வரும். அது அப்படியே கட்டை விரல் அப்படியே சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த 3 விரலுக்கு இடையில வந்து அதாவது வந்து இந்த 3 விரலால் இந்த பெண்ணை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தானாக இந்த பெண் வந்து இந்த கட்டை விரல் தான் அழகாக சுற்றிட்டு வந்துடும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த பிடிச்சிக்கிட்டு விட்டாலே போதும், அழகாக ஸ்பின்னாகி வந்துடும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த 3 ஸ்டெப்பில் வந்து அழகாக இது வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரிக்கு. எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கூடிய ஒரு ட்ரிக்கு. ஸோ வந்து எல்லாருக்கும் இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்த்துக்கோங்க. நல்லா அழகாக இந்த 3 ஸ்டெப்பில் இந்த ரப்பர் பேண்ட் வச்சு உங்களால் இந்த ட்ரிக்கை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒரு 2-3 வாட்டி மொதல் வாட்டியே உங்களால் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண போனால் கரெக்டான ஸ்பீடு, கரெக்டான பேலன்ஸிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ போக நீங்கள் ரப்பர் பேண்ட் இல்லாமலே உங்களால் பண்ண முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த 2 விரலால் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இந்த 2 விரலை வச்சு பிடிச்சி இந்த நூல் மேலே அது அப்படியே கட்டை விரலை சுற்றி இந்த 3 விரலால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஸ்பின் ஆகி வந்துடும். ஸோ இதான் கைஸ் தாமரம் ரொம்ப ஈஸி. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு சந்தேகம் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.